நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வல்லரசு நாடாக ரஷ்யா இருந்த போதிலும் அந்நாட்டு தலைவரை உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஆபத்துகளில் இருந்து காப்பது பாதுகாப்பு படையினருக்கு மிகவும் சவாலான பணியாகும். அதிலும் உக்ரைன் போருக்கு பின்பு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு சர்வதேச அளவில் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து இருப்பதால் அவரது பாதுகாப்பு மேலும் நவீனமயமாகி உள்ளது. மேற்கத்திய நாடுகளுடனான உறவில் விரிசல், உள்நாட்டு எதிர்ப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்களில் புதின் பங்கு, சில சமயங்களில் கொலை முயற்சிகள் போன்றவை புதினை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதை அவசியமாக்குகின்றன. புதினின் பயணங்களை நடத்தும் நாடுகள் அவரது பாதுகாப்பில் அதிக கவனம் செலுத்துகின்றன. அவற்றை ரஷ்யாவின் மிகவும் ரகசிய பாதுகாப்பு நிறுவனங்களில் ஒன்றான பெடரல் பாதுகாப்பு சேவை மேற்பார்வையிடுகிறது. போக்குவரத்து முதல் தனிப்பட்ட பாதுகாப்பு வரை ஒவ்வொன்றும் துல்லியமாக சோதிக்கப்படுகிறது. கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வலையமைப்பில் உள்ளவர்களாக புதினின் மெய்காப்பாளர்கள் உள்ளனர். அவர்கள் 35 வயதுக்கு உட்பட்டவர்களாகவும் 180 சென்டிமீட்டருக்கு மேல் உயரம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். எந்த ஒரு ஆபத்தையும் துணிச்சலாகவும் உளவியல் ரீதியாகவும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள். வெளிநாட்டு மொழித்திறன்கள், தலையாய விசுவாசம் கொண்டவர்கள். இந்த நெட்வொர்க்கில் ஸ்னைப்பர்கள், ட்ரோன் ஆபரேட்டர்கள், மின்னணு உளவுத்துறை நிபுணர்கள் மற்றும் தகவல் தொடர்பு பிரிவுகளும் அடங்கும். வெளிநாடுகளில் புதின் குண்டு துளைக்காத ஏரஸ் செனட் லிமோசின் காரில் பயணிக்கிறார். இது உலகின் மிகவும் பாதுகாப்பு அம்சம் கொண்ட கார்களில் ஒன்றாகும். கையெறி குண்டு எதிர்ப்பு, அவசர ஆக்சிஜன், தீயை விரைந்து அணைத்தல் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தகவல் தொடர்புகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதின் பயணிக்கும் விமானம் பறக்கும் ப்ளூட்டன் என்று அழைக்கப்படுகிறது. அதில் பாதுகாப்பான தகவல் தொடர்பு அமைப்புகள், உடற்பயிற்சி கூடம், மருத்துவ மையம், மாநாட்டு அறைகள் மற்றும் அணுசக்தி தாக்குதல்களை அங்கீகரிக்கும் உபகரணங்கள் உள்ளன. புதினுக்கு தயாரிக்கப்படும் உணவு பல கட்ட பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. இதற்கென்றே சிறப்பு ஆய்வகங்கள் உள்ளன. சமையல்காரர்களுக்கான முதன்மை விதிகளில் கையுறைகளை அணிவது, ஒரு நாளைக்கு பல முறை சீருடைகளை மாற்றுவது, காய்கறிகள் வெட்டும் முன்பு கைகளை பரிசோதிப்பது ஆகியவை அடங்கும். சமையல் அறைக்குள் நுழையும் ஒவ்வொரு மூலப்பொருளும் கவனமாக ஆராயப்படுகிறது. கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு இடையே தயாரிக்கப்படும் அனைத்து உணவுகளும் முதலில் அவரது மெய்காப்பாளர்களால் சுவைக்கப்படுகின்றன. விஷம் கலந்த உணவு தயாரிக்கப்பட்டால் அவருக்கு முன்பாக காவலர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை இது உறுதி செய்கிறது. புதின் எங்கு சென்றாலும் சிறப்பு சமையலர்களும் அங்கு இருப்பார்கள். வணிக பயணம், விடுமுறை அல்லது தனியார் விழாவிலும் இது பின்பற்றப்படுகிறது. புதின் எப்போதும் துரித உணவை தவிர்ப்பார். இரவில் இறைச்சியை அதிகம் பயன்படுத்த மாட்டார். ஆலிவர் சாலடை விரும்புவார். அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் ரோஷிப் அல்லது இஞ்சி தேநீர் குடிப்பார். அரிதாகவே மது அருந்தும் பழக்கம் உடையவர். புதின் பயணத்தின் போது அவரது உடல் கழிவுகளும் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. அவரது கழிவுகள் சேகரிக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டு ரஷ்யாவிற்கு திருப்பி அனுப்பப்படுகின்றன என்பதை அறிக்கைகள் விவரிக்கின்றன. இந்த நடவடிக்கை வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகள் அவரது உடல்நிலையை பகுப்பாய்வு செய்வதை தடுக்கிறது என்கின்றனர் நிபுணர்கள். புதினின் 2017 பிரான்ஸ் பயணம், 2019 ஆண்டு சவுதி அரேபியா பயணம் மற்றும் சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த அலாஸ்கா உச்சி மாநாடு ஆகியவற்றின் போது இந்த நடைமுறை கடைபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்காக சிறப்பு கழிப்பறையை உள்ளடக்கிய குளியலறையை பயன்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.